ரைட். நெக்ஸ்ட் வந்து இந்த கம்பாரிசன் எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சு விட்டோம். ஓகே, C3 பிளான்ட்டுக்கும் C4 பிளான்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், டிஃபரன்சியேஷன் இருக்கு சரிங்களா, அது மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து செல் டைப் இன் விச் த கால்வின் சைக்கிள் டேக் பிளேஸ். கால்வின் சைக்கிள் C3 பிளான்ட்ல எங்க நடக்குது? மீசோஃபில்ல நடக்குது. சரியா? C4 பிளான்ட்ஸ்ல பண்டல் ஷிப். ஓகேவா? அடுத்தது செல் டைப் இன் விச் த இனிஷியல் கார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் அக்கர்ஸ். எங்க முதல்ல கார்பாக்சிலேஷன், கார்பன் டை ஆக்சைடும் பிளஸ் RUBPயும் எந்த இடத்துல பைண்ட் ஆகுதுன்னு கேக்குறாங்க? மீசோஃபில்ல. இதுல C4 பிளான்ட்ஸ் பொறுத்த மட்டும் மீசோஃபில் தான். ஏமா ரெண்டு நடக்குதுன்னு சொன்னேன். C4 பிளான்ட்ஸ் ரெண்டு இடத்துல நடக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியல் அப்படின்னும் போது மீசோஃபில், பண்டல் ஷீத்லயும் நடக்கும். சரியா? பண்டல் ஷீத்லயும் நடக்கும், பாத்துக்கோ. How many cell types does the leaf have that fix carbon dioxide? ஒரு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்றதுக்கு சாரி எத்தனை செல் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன்ல ஈடுபடுது? இதான் क्वेश्चन. மூணாவது क्वेश्चन. How many cell types does the leaf have that fix carbon dioxide? எத்தனை செல்லு கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணுது C3 பிளான்ட்ஸ்ல? மீசோஃபில், பண்டல் ஷீத் ரெண்டு தான் நம்ம மொத்தத்தை கம்பாரிசன் படிக்கிறோம். C3 பிளான்ட்ஸை பொறுத்த மட்டும் எது எத்தனை செல்லு? ஒரே ஒரு செல்லு மட்டும்தான், ஒன்னு. சரியா? ஆனா இங்க ரெண்டு செல்லு ஃபிக்ஸ் பண்ணுது, அதனால 2. சரியா? வேற என்ன? 2 தான். இதுல வந்து மீசோஃபில்லயும் நடக்கும், பண்டல் ஷீத்லயும் நடக்குது. சரிங்களா? அடுத்தது which is the primary carbon dioxide acceptor? C3 பிளான்ட்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் யாரு? RUBP. அப்ப C4 பிளான்ட்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டர் புரியுதா? ஓகேவா? அடுத்தது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இந்த பிரைமரி கார்பன் டை அக்செப்டர். அப்ப பிரைமரி கார்பன் டை அக்செப்டர் யாரு? RUBP தான். எத்தனை கார்பன் இருக்கு இதுல? 5 கார்பன். சரியா? இதுல புரியுதா? ரைட். அடுத்தது which is the primary carbon dioxide fixation product? முதல்ல கார்பன் டை ஆக்சைடு பைண்ட் ஆயிட்டு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது? RUBPயும் பிளஸ் ஒரு கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்து என்ன கிடைக்குது? பாஸ்போ கிளிசரிக் ஆசிட். சரிங்களா? அண்ட் இங்க ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். ஓகேவா? புரியுதா இது? அடுத்தது நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இந்த பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ப்ராடக்ட். எத்தனை கார்பன் இந்த ப்ராடக்ட்ல இருக்குது? எத்தனை கார்பன் இதுல? PGL எத்தனை கார்பன்? 3 கார்பன். ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட்ல 4 கார்பன். சரிங்களா? அடுத்தது does the plant have rubisco? C3 plant rubisco கொண்டிருக்கிறதா? எஸ். C4 plants rubisco கொண்டிருக்குதா? இருக்கு. எதுல? எந்த இடத்துல இருக்கு? பண்டல் ஷீட்ல இருக்கு. ஆனா இருக்கான்னு கேட்டா இருக்குதான். C4 பிளான்ட்ஸ்லயும் புரியல, நாட் ஆல்வேஸ், எப்போதுமே. அப்ப ஏதாவது ஒரு செல் இருக்கு இல்ல? C4 பிளான்ட்ஸ் நீங்க ரெண்டு செல்லையும் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். பண்டல் ஷீட்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், மீசோஃபில்லையும் பண்ணணும். மீசோஃபில்ல தான் இருக்காது, பண்டல் ஷீட்ல இருக்கு. ஓகேவா? does the plant have pepcase? pepcase enzyme C3 பிளான்ட்ஸ்ல இருக்கா? நோ. எங்க தான் வரும்? C4 பிளான்ட்ஸ்க்கு இருக்கும். சரிங்களா? இது ஓகே தானே? இது தள்ளிடுவா, வச்சா போயிடுமே. ரிட்டர்ன் அதில் வரணும்ல, அதான் பார்க்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் எங்கேயே வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் இன் தி பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ்ட் ப்ராடக்ட். அது பார்த்துட்டுமா? does the plant have rubisco? எஸ். இதுலயும் இருக்கு. ஓகே. does the plant have pepcase? நோ. இங்க வந்து எஸ். சரிங்களா? which cells in the plant have rubisco? rubisco எந்த செல்ல C3 பிளான்ட்ஸ்ல இருக்கு? C4 பிளான்ட்ஸ்ல பண்டல் ஷீட். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ரேட் அண்டர் ஹை லைட் கண்டிஷன். சரியா? அதிகமான கார்பன் டை ஆக்சைடு ரேட் அண்டர் ஹை லைட் கண்டிஷனை பொறுத்த மட்டும் இதுல மீடியமா இருக்கும், இதுல வந்து C4 பிளான்ட்ஸ் பொறுத்த மட்டும் அதிகமா இருக்கும். சரிங்களா? வெதர் போட்டோ ரெஸ்பிரேஷன் இஸ் பிரசன்ட் அட் லோ லைட் இன்டென்சிட்டிஸ் நெக்லிஜிபிள். சரியா? ரெண்டுத்துக்குமே இதுக்கு வந்து நெக்லிஜிபிள் தான். இதை பத்தி கொடுத்துருக்க மாட்டாங்க. சரியா? நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் இருக்கும்.
whether photorespiration is present at high light intensities, அதிகமான லைட் இன்டென்சிட்டிஸ்ல இருக்குமான்னு கேக்குறாங்க. இதுல வந்து இருக்கும். இது வந்து நெக்லிஜிபிள். சரியா? அடுத்தது whether photorespiration would be present at low carbon dioxide concentration, இது வந்து இதுவும் high and இது வந்து negligible. அதுக்கு அடுத்தது whether photorespiration would be present at high carbon dioxide concentration, ரெண்டுமே வந்து negligible amount தான் இருக்கும். சரியா? அடுத்தது டெம்பரேச்சர், ஆப்டிமம் டெம்பரேச்சர்னு பொறுத்த மட்டும் 20 ல இருந்து 25 டிகிரி செல்சியஸ் C3 பிளான்ட்ஸுக்கு, இது வந்து 30 ல இருந்து 40 டிகிரி செல்சியஸ் C4 பிளான்ட்ஸ். சரியா? ஓகேவா? இதுதான் இதுல இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். புரிஞ்சுக்கியா? நமக்கு மெயினானது முன்னாடி படிச்ச விஷயங்கள், இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பாரு. ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் இதுல கொடுத்துருப்பாங்க, எல்லாமே புக்ல இருக்காது. சரியா? இருக்கிற விஷயங்களை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. தமிழ் மொழியும் இதெல்லாம் கண்டிப்பா இருக்காது, பாத்துக்கோ. சரியா? நெக்ஸ்ட் பார்க்க போறது ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் போட்டோசிந்தசிஸ். எந்தெந்த காரணிகள் ஒளிச்சேர்க்கையை பாதிக்குது. சரியா? இப்போ ஒளிச்சேர்க்கை நடக்கணும்னா என்னென்னலாம் வேணும்? லைட்டு, டெம்பரேச்சர், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் இருக்கணும். வாட்டர், இதெல்லாம் இருக்கணும். ரைட்டா? அப்ப அதனுடைய லெவல், கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமா வேணும். ரொம்பவும் அதிகமாகவும் போயிடக்கூடாது, ரொம்பவும் லோவாகவும் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி தான் ஆப்டிமம் டெம்பரேச்சர். இப்போ பார்த்தல 25 to 30 டிகிரி செல்சியஸ்னா அந்த ரேஞ்ச் இருந்தா தான் அதில் போகும். இல்லை 30 to 40 டிகிரி செல்சியஸ்னா அந்த ரேஞ்சு தான். அதுக்கு மேலே போனாலும் சரி, அதுக்கு கீழே போனாலும் சரி, ஒளிச்சேர்க்கை என்ன ஆகும்? பாதிக்கப்படும். சரிங்களா? ரைட். பாரு, an understanding of the factors that affect photosynthesis is necessary. சார், எது எதெல்லாம் ஒளிச்சேர்க்கையை பாதிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. The rate of photosynthesis is very important in determining the yield of plants including crop plants. அதாவது எவ்வளவு photosynthesis நடக்குதோ அதுதான் அந்த பிளான்ட்டோட ஈல்டை தீர்மானிக்கும். புரியுதா? இந்த இது படிப்பீங்க, இந்த 12th படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். GPP NPP இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி மைனஸ் ரெஸ்பிரேஷன் லாஸை கழிச்சா நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு குடிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிளான்ட்ல நல்லா போட்டோசிந்தசிஸ் செஞ்சாதான் என்ன கிடைக்கும்? கார்போஹைட்ரேட் தயாரிக்கப்படும், அல்லது குளுக்கோஸ் தயாரிக்கப்படும். போட்டோசிந்தசிஸ் ஒழுங்கா செய்யலன்னா அப்போ போட்டோசிந்தசிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு? ஈல்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். சரியா? பிளான்ட்டோடைய அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு, ஈல்டை கொடுக்கறதுக்கு முக்கியம். அதிலும் குறிப்பா கிராப் பிளான்ட்ஸ். நீங்க நெல், சோளம், மக்காச்சோளம் இப்படிலாம் பயிர் வைக்கிறோம். ஓகே, அதனுடைய ஈல்டு நமக்கு அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா அதுதான் நம்ம கிராப் பிளான்ட்ஸ் தான், அதான் அர்த்தம். சரியா? பயிர் வகைகள். அப்ப அதோட ஈல்டு கிடைப்ப. நீங்க சீசனல் வெரைட்டிஸ்னு ஒன்று இருக்கும். எல்லா சீசன்லயும் ஒரு சில பயிர்களை நம்ம பயிரிட மாட்டோம். புரியுதா? குறிப்பிட்ட சீசனுக்கு மட்டும்தான் நம்ம அதை பயிரிடுவோம். ஏன் அப்படின்னா மேபி அந்த சமயத்துல லைட்டோடைய அளவு அதிகமாக கிடைக்கலாம். லாங் டே பிளான்ஸ், ஷார்ட் டே பிளான்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? நீல் பகல் தாவரம், குறும்பகல் தாவரம் கேள்விப்பட்டிருக்கியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிளான்ட்டுக்கு சாதாரண ஒளியை விட ரொம்ப நேரம் அதிகமான லைட்டு கிடைக்கணும். 6 மணி நேரம் கிடைக்குதுன்னா 8 மணி நேரம் கிடைச்சா அந்த சீசன்ல அந்த வெரைட்டி ஈஸியா மகசூல் தரும். புரியுதா? அந்த மாதிரி பயிர் தாவரங்களுக்கு போட்டோசிந்தசிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். எதுக்கு? ஈல்டை கொடுக்கறதுக்கு அவசியம். சரிங்களா? போட்டோசிந்தசிஸ் இஸ் அண்டர் the influence of several factors. நிறைய காரணிகள் வந்து போட்டோசிந்தசிஸ்க்கு இன்ஃப்ளூயன்ஸா இருக்குது அப்படின்றாங்க. both internal and external. சாரி, அது அகக்காரணியாகவும் இருக்கலாம், புறக்காரணிகளாகவும் இருக்கலாம். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னா என்ன? ஒரு பிளான்ட்ல லீஃபோட கவுண்ட் கம்மியா இருக்கு, அல்லது ஒரு லீஃப்ல குளோரோபிளாஸ்டோடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த பிளான்ட்ல போட்டோசிந்தசிஸ் ப்ராப்பரா நடக்குமா? நடக்காது. சரியா? அதுதான் இன்டர்னல் ஃபேக்டர். ஓகே. அதுவே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னா லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, டெம்பரேச்சர், இதெல்லாம் எதுல வரும்? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். தட் இஸ் வெளிப்புற காரணிகள்ல வரும். புரியுதா? the plant factors include number. அதாவது இப்ப இன்டர்னல் ஃபேக்டருக்கு வந்துடுறோம். இன்டர்னல் ஃபேக்டர் இன்னொரு பேர் என்ன சொல்றோம்? பிளான்ட் ஃபேக்டர்னு சொல்றோம், தாவர காரணிகள்னு சொல்றோம். அது நம்பர், சைஸ், ஏஜ் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் லீவ்ஸ். யோசித்து பாரு, ஒரு பிளான்ட்ல லீஃப் உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டரல் சைடில் கரெக்டா இப்படி அமைஞ்சிருந்தா போட்டோசிந்தசிஸ் ப்ராப்பரா நடக்குமா, அல்லது
இப்படி அமைஞ்சிருந்தா போட்டோசிந்தசிஸ் ப்ராப்பரா நடக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிதான் அமைஞ்சிருக்கும். புரியுதா? இதுதான் இது ஓரியன்டேஷன் ஆஃப் லீவ்ஸ்னா இதான் அர்த்தம். உங்களுக்கு லேட்டரல் சைடுல இப்படி இருந்தா தான் போட்டோசிந்தசிஸ் ப்ராப்பரா நடக்கும். ஓகே, அதே மாதிரி லீஃபோட கவுண்ட் நம்பர் சரிங்களா, அதோட அளவு பெருசா லீஃப் இருந்தா கண்டிப்பா போட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கும். ஏஜ் பாருங்க, உங்களுக்கு யங் லீவ்ஸ்ல இருந்து மெச்சூரேஷன் நடக்கும் போகுது நல்லா போட்டோசிந்தசிஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். இதுவே ரைப்பனிங் ஆயிடுச்சு, அதாவது இலை பழுத்து போச்சு மஞ்சள் கலரா மாறிடுச்சு அப்படின்னா அங்க போட்டோசிந்தசிஸ் ஒழுங்கா நடக்குமா? நடக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் மீசோஃபில் செல்ஸ். அப்ப லீஃப்ல இருக்கக்கூடிய மீசோஃபில் செல்ல தான் என்ன இருக்கும்? குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஸோ அது கூட இன்டர்னல் ஃபேக்டரா தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அதுல இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட் எத்தனை இருக்கு, இன்டர்னல் கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன், அதாவது உள்ள கிடைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவு, அந்த அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில், இது எல்லாமே எதுல வரும்? இன்டர்னல் ஃபேக்டர்ல வரும். போட்டோசிந்தசிஸை பாதிக்கக்கூடிய இன்டர்னல் ஃபேக்டர்னா இதுதான். சரியா? ரைட். The plant or internal factors are dependent on the genetic predisposition and the growth of the plant. இதுவும் கரெக்ட் தானே? ஒரு சில பிளான்ட் நீங்க நல்லாவே growth ஆகல, ஜெனட்டிக்கலா அது ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோ, அதுல ஒழுங்கா போட்டோசிந்தசிஸ் நடக்குமா? நடக்காது. ஒரு சில பிளான்ட்ல மரபு வழியா அடுத்தடுத்த வருஷமும் ஒரு டிசீஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அங்க வந்து பெருசா போட்டோசிந்தசிஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுவே நல்ல பிளான்ட்டா இருந்தா போட்டோசிந்தசிஸ் நல்லா பண்ணும். சரிங்களா? இது எல்லாமே இப்ப சொல்லிக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஃபார் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். சரியா? ஒளி சேர்க்கையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அகக்காரணிகள் தான் இதெல்லாம் வரும். ஓகேவா? ரைட். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், புற காரணிகள். சரியா? இது வந்து பிளான்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, நம்ம சுற்றுப்புறத்துல எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கு அதை பத்தி குறிக்கும். The external factors would include availability of the sunlight. கரெக்ட் தானே? சூரிய ஒளியினுடைய கிடைக்கும் தன்மை. ஒரு பிளான்ட்டுக்கு நம்ம படிச்சிருப்போம் எத்தனை பர்சன்டேஜ் லைட் பட்டா அந்த பிளான்ட்டுக்கு அன்னைக்கு நாள் போதுமானதா இருக்கும். ஒரு பிளான்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் லைட்டு பட்டா அது சேச்சுரேஷன் லெவல்ல அது அடைஞ்சிரும், அன்னைக்கு போதுமானதா இருக்கும். 10%, 8 to 10 சரி ஓகே, 10% கிடைச்சா போதும். சரியா? இப்ப நீங்க இதுவெல்லாம் பார்க்கலாம், பெரிய ஆலமரம் இருக்கும், ஆலமரத்துக்கு அடியில சின்ன செடிகள்லாம் இருக்கும், அதுவும் உயிர் வாழும். ஆனா லைட் படுமா? படும். நீங்க லைட் பாருங்க, பெனிட்ரேட் ஆயிட்டு வரும். சுத்தமா லைட் படாத இடத்துல கீழே ஒரே ஒரு செடி கூட இருக்காது. சரியா? ஆனா ஒரு சில செடிகள் இருக்குன்னா உங்களுக்கு லைட் எப்படி ஆகும்? அந்த கேப்லாம் இருக்கு இல்லையா, அதுல பெனிட்ரேட் ஆயிட்டாவது அந்த பிளான்ட்டுக்கு போய் ரீச் ஆகும். அப்படி இருந்தா தான் அந்த பிளான்ட் அந்த இடத்துல வளர முடியும், இல்லைன்னா வளர முடியாது. சரிங்களா? அப்ப அவைலபிலிட்டி ஆஃப் த சன்லைட், சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய தன்மை முக்கியம். அதே மாதிரி டெம்பரேச்சர், இப்பதான் நான் சொன்னேன் 25 to 30 டிகிரி செல்சியஸ் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் இருக்கும்போது ஃபேவரபிளா இருக்கும் போட்டோசிந்தசிஸ்க்கு. அதுக்கு மேலே போனாலும் ஒரு 40 டிகிரி 45 டிகிரி போகும்போதும் அல்லது 10 டிகிரி அப்படின்னு குறைஞ்சாலும் அது எந்த பாதிக்கும்? போட்டோசிந்தசிஸை பாதிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன். நமக்கு போட்டோசிந்தசிஸ்க்கு எது முக்கியம்? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் ரெண்டும் சேர்ந்தா தான் கார்போஹைட்ரேட் கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடோட அளவு ரொம்ப கம்மியா இருந்தாலும் ரொம்ப அதிகமா இருந்தாலும் பிரச்சனையா மாறிடும். ஓகே? அண்ட் வாட்டரும் கம்பல்சரி முக்கியம். ஓகே? இப்போ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னு பார்க்கும்போது சன்லைட், டெம்பரேச்சர், கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் வாட்டர். ஜஸ்ட் நீங்க அந்த ரியாக்ஷனை போடுறீங்க, அது போட்டீங்கன்னாவே நமக்கு தெரிஞ்சுக்கும். ஓகேவா? புரியுதா? அப்ப இங்க என்ன வருது? சன்லைட் வருது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு ஒரு ஃபேக்டர், வாட்டர் ஒரு ஃபேக்டர், சன்லைட் ஒரு ஃபேக்டர், பிளஸ் டெம்பரேச்சர் ஒரு ஃபேக்டர். இதெல்லாம் என்ன காரணி? புற காரணி, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ல வரும். ஓகேவா? சரி, அடுத்தது as a plant photosynthesize all these factors will simultaneously affect its rate. கரெக்ட் தானே? எல்லா ஃபேக்டருமே என்ன ஆகும்? சைமல்டேனியஸா அந்த விஷயத்தை அஃபெக்ட் பண்ணும். சரியா? எல்லாமே நார்மலா இருக்கணும். புரியுதா? ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா கூட அங்க என்ன ஆகும்? பிரச்சனைகளாவே மாறும் அப்படின்றாங்க. All these factors will simultaneously affect this rate. Hence, though several factors interact and simultaneously affect photosynthesis or carbon dioxide fixation. அதாவது போட்டோசிந்தசிஸை பாதிக்குது அப்படின்னு சொல்றதும் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷனை பாதிக்கிறதுன்னு சொல்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதா? கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடந்தா தான் கார்போஹைட்ரேட் தயாரிக்கப்படும். அதை தான் இப்படி மாத்தி சொல்றாங்க. போட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகிறதும் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் பாதிக்கப்படுவதும் ரெண்டும் ஒண்ணுதான். Usually one factor is the major cause
or is the one that limits the rate. சார் ஏதாவது ஒரு காரணி மிக முக்கியமான காரணியா இருக்கலாம். அந்த ஒரு காரணி அது என்ன பண்ணும், தீர்மானிக்கும் போட்டோசிந்தசிஸ் நல்லா நடக்கணுமா நடக்காதா அப்படின்றத தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் இஸ் த ஒன் தட் லிமிட்ஸ் த ரேட், அல்லது அந்த ஒளிச்சேர்க்கையுடைய வீதத்தை என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றாங்க. hence at any point the rate will be determined by the factor available at suboptimal levels. சரிங்களா, ஏதாவது எந்த ரேட்லயும் ரேட் will be determined by the factor available at suboptimal levels. சரிங்களா, ஆப்டிமம் லெவலை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது, ரொம்பவும் கம்மியா போச்சுன்னா அது பாதிச்சிடும். ரைட்டா, ஓரளவுக்கு இருக்கும்போது பிரச்சனை இல்லாத மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, when a several factors affect any chemical process, ஒரு பிளான்ட்ல நடக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸ், இது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான். போட்டோசிந்தசிஸ்ன்றது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் தான். இப்போ எந்த காரணியாவது அதை அஃபெக்ட் பண்ணட்டும். பிளாக்மேன்ஸ் 1905 லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் கம்ஸ் இன்டு எஃபெக்ட். இப்போதான் ஒரு விதி வந்தது, கட்டுப்படுத்தும் காரணி விதின்னு சொல்லுவாங்க. சரியா, எந்த காரணி எந்த ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல இருக்குதோ அதுதான் போட்டோசிந்தசிஸை தீர்மானிக்கக்கூடியதா மாறும். சரிங்களா, அதை சொன்னதுதான் யாரு, the law of limiting factor சொன்னது பிளாக்மேன். this states that following, என்ன சொல்லுது இந்த limiting factor அப்படின்றது, if a chemical process is affected by more than one factor, அப்போ போட்டோசிந்தசிஸ்ன்றது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ், அத நிறைய காரணிகள், ஒன்றுக்கு மேற்பட்ட காரணிகள் என்ன பண்ணுது, பாதிக்குது, அஃபெக்ட் பண்ணுது, then its rate will be determined by the factor which is nearest to its minimal value. சார் இதுல நிறைய காரணிகள் பாதிக்குது இல்ல, அதுல எந்த காரணி மிக குறைவான லெவல், மினிமமான லெவல்ல இருக்குதோ, it is the factor which directly affects the process of its quantity is changed. அந்த எது ரொம்ப ரொம்ப கம்மியா மைனூட்டா இருக்குது, ஆனா அது முக்கியம், புரியுதா, அது என்ன பண்ணும், மிக அதிக அளவுல ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும். இப்பதான் சொல்றோம், இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே கிடைக்கணும். சரியா, இதுல ஏதாவது ஒரு ஃபேக்டர் ரொம்ப கம்மியா இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா, அந்த இடத்துல எதுதான் தீர்மானிக்கும், எது கம்மியா இருக்குதோ அதுதான் தீர்மானிக்கும். புரியுதா, அதுதான் என்னது, லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. despite the presence of green leaf and optimum light and carbon dioxide condition, the plant may not photosynthesize if the temperature is very low. அதாவது ஒரு பிளான்ட்டுக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னா, ஒரு பிளான்ட்ல நல்லா பச்சை நிற இலைகள் இருக்கு, நல்ல லைட் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடோட கண்டிஷனும் நல்லாவே இருக்குது, ஆனா அங்க எது கம்மியா இருக்குது, டெம்பரேச்சர் இஸ் வெரி லோ. புரியுதா, அப்ப இந்த இடத்துல யார் லிமிட்டிங் ஃபேக்டர், இந்த இடத்துல டெம்பரேச்சர் தான். அப்ப இது எல்லாமே முக்கியம், ஆப்டிமம் லெவல்ல இருக்கணும் அப்படின்றோம். எது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தோ அதுதான் டைரக்டா என்ன பாதிக்கும், போட்டோசிந்தசிஸை பாதிக்கும். அதுதான்டா லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர். சரியா, கட்டுப்படுத்தும் காரணி தான் அர்த்தம். திஸ் லீவ் if given the optimal temperature will start photosynthesis. அப்ப அதுக்கு நீங்க ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சரை கூட, அதுதான் கம்மியா இருக்குது, ஒரு 25 ல இருந்து 30 டிகிரி செல்சியஸ் அதுக்கு கிடைச்சிச்சுன்னா போட்டோசிந்தசிஸ் நார்மலா செய்யும். சரியா, ரைட், ஜஸ்ட் பாரு. அப்ப லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்னா இதான் அர்த்தம். இது வந்து ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஃபார் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் போட்டோசிந்தசிஸ். ஜஸ்ட் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணு. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது லைட். சரியா, லைட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கோம். அந்த லைட்டோடைய அளவு அதே தான், அதிகமா போச்சுன்னா உள்ள இருக்கிற குளோரோபிளாஸ்ட்ல என்ன ஆயிடும், டீநேச்சர் ஆயிடும். குளோரோபிளாஸ்ட் டீநேச்சர் ஆச்சுன்னா போட்டோசிந்தசிஸ் நடக்காது. ரொம்ப கம்மியாகவும் கிடைச்சாலும் என்ன ஆகாது, போட்டோசிந்தசிஸ் நடக்காது. அதான் ஓகேவா. அதாவது ஆப்டிமம்னு சொல்லுவோம், உகந்த வெப்பநிலை, உகந்த pH, இப்படி ஆப்டிமம், எல்லாமே ஆப்டிமம்னா அந்த லெவலுக்கு கிடைக்கிற அளவுக்கு கரெக்டா கிடைக்கணும், அப்படின்னா நார்மலா வண்டி போகும். சரியா, அதிகமா போச்சுனாலும் குறைவா போச்சுனாலும் பாதிக்கும். அதான் பார்க்க போறோம். we need to distinguish between light quality, light intensity and the duration of exposure to light while discussing light as a factor that affect photosynthesis. அதாவது ஒளி வந்து ஒளிச்சேர்க்கையை பாதிக்குதுன்னு சொல்லி படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டு. ஒன்று லைட்டோடைய குவாலிட்டி. சார் லைட் குவாலிட்டியா படுதா, ஒரு பிளான்ட்டுக்கு லைட் வந்து குவாலிட்டியா தரமானதா அங்க படுதா அப்படின்றது. அண்ட் லைட் இன்டென்சிட்டி, இன்டென்சிட்டினா என்ன சொன்னோம் தமிழ்ல, ஒளிச்செறிவு எந்த அளவுக்கு படுது. சரியா, அண்ட் எவ்வளவு நேரம் அந்த பிளான்ட்டுக்கு படுது. சரியா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை படிக்கும்போது, லைட்டை ஒரு ஃபேக்டரா படிக்கும்போது, எவ்வளவு நேரம் அந்த பிளான்ட்டுக்கு லைட்டு கிடைக்குது,
சரியா? அண்ட் எந்த கான்சன்ட்ரேஷன், எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி கிடைக்குது, அண்ட் லைட்டோடைய குவாலிட்டி என்ன, இது ரொம்ப முக்கியம். எதுக்கு? லைட்டை பத்தி படிக்கிறது. சரிங்களா? there is a linear relationship between incident light and carbon dioxide fixation rates at low light intensities. அதாவது இந்த இடத்துல லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றாங்க between incident light and carbon dioxide fixation rates at low light intensity. குறைவான ஒளி செறிவு கிடைக்கும் தன்மை இருக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. எதுக்கு? கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வீதத்துல அப்படின்றாங்க. At higher light intensities, gradually the rate does not show further increase as other factors become limiting. அதாவது இந்த இடத்துல இந்த படத்தை பாரு, இதுல பாருங்க, இது வந்து லைட்டோடைய இன்டென்சிட்டி, ஒளியினுடைய செறிவாமா படுந்தன்மையா, ஒளியினுடைய செறிவு, இது வந்து ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். சரிங்களா? இப்ப உங்களுக்கு மேக்சிமம் இந்த 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 டிகிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 டிகிரின்னு வச்சுக்கோ, 10 15 20, சரியா? 20, இங்க தான் 25 30 இந்த மாதிரி கிடைக்குது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. டைம் லைட்டோட இன்டென்சிட்டி அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுக்கோ சும்மா. சரியா? முதல்ல என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சர் ஆர் லைட்டோட இன்டென்சிட்டி கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக போட்டோசிந்தசிஸ் என்ன ஆகுது? ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அட் ஆப்டிமம் லெவல் ரீச் ஆன பிறகு அதுக்கு மேல என்னதான் நீங்க லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் என்ன நடக்காது? மேல இப்படி போகாது. சரியா? இது என்ன ஆயிடும்? கிராஜுவலா மாறிடும். புரியுதா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அதோட லெவல் என்னவோ அவ்வளவுதான் அதோட கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்கு மேல போகும்போது உங்களுக்கு என்ன ஆகாது? இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்றாங்க. இங்க பாரு, at higher light intensities, அந்த இடத்துல gradually the rate does not show further increase. இது வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகுதானா? ஆகல. because other factors become limiting. இந்த இடத்துல கட்டுப்படுத்துறது யாரு? லைட் ஓகே கிடைக்குது, மற்ற ஃபேக்டர் மேபி கார்பன் டை ஆக்சைடோட அளவு கம்மியா இருக்கலாம். புரியுதா? அல்லது உங்களுக்கு pH ஓட அளவு கம்மியா இருக்கலாம். அப்ப அது என்ன பண்ணிடுது? லிமிட்டிங்கா இருக்கும்போது இதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்றாங்க. சரிங்களா? What is interesting to note is that light saturation occurs at 10% of the full sunlight. ஒரு பிளான்ட் எப்பொழுது நிறைச்செறிவை அடையும், எத்தனை பர்சன்டேஜ் லைட் பட்டா அந்த பிளான்ட்டுக்கு போதுமானது அப்படின்னா 10%. சரியா? அதுதான் ஒரு நாள் ஃபுல்லா மூடி இருந்து கூட கொஞ்ச நேரம் வெயில் திறந்தா கூட என்ன ஆகும்? அந்த பிளான்ட்டுக்கு தேவையான சேச்சுரேஷன் லெவலை அது அடைஞ்சிடும். அதுதான் 10% கிடைச்சா போதும். Hence, except for plants in shade or in dense forest, light is rarely a limiting factor in nature. அப்ப லைட் என்றது மிக முக்கியமான லிமிட்டிங் ஃபேக்டர் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்கு? அதான் சொல்லிட்டாங்க, 10% லைட் கிடைச்சா போதும், என்னதான் மூடிட்டு இருந்தா கூட லைட்டா கிடைச்சா போதும். அதான் இங்க சொல்றாங்க. இங்க பாருங்களேன், டென்ஸ் ஃபாரஸ்ட், ஒரு அடர்த்தியான காடுகள் இருந்தா கூட அங்கேயும் சிறு செடிகள்லாம் வளருது, அங்க கொஞ்சமா லைட் பட்டா போதும், அவ்வளவுதான். அப்ப இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ல லைட்ன்றது மிக முக்கியமான ஃபேக்டர் கிடையாது. ஏன்னா கொஞ்சமா லைட் பட்டாவே அந்த பிளான்ட் என்ன ஆயிடும்? போட்டோசிந்தசிஸ் நல்லா நடந்துரும், அதுக்கு தேவையான ஃபுட்டு தயாரிச்சு. புரியுதா? ரைட். இன்க்ரீஸ் இன் இன்சிடென்ட் லைட் beyond the point causes the breakdown of chlorophyll. சார், இதோட கான்சன்ட்ரேஷன் ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, 50 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுது? குளோரோஃபில் வந்து என்ன ஆயிடும்? உடஞ்சி போயிடும், பிரேக் டவுன் ஆயிடும், அண்ட் டிக்ரீஸ் இன் போட்டோசிந்தசிஸ். அப்போ ரொம்ப அதிகமா லைட் பட்டாலும் போட்டோசிந்தசிஸ் பாதிக்கப்படும். அப்ப என்ன ஆயிடும்? குறைஞ்சிரும். அதிகமா லைட்டு படும்போது என்ன ஆகும்? டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? இதான் வந்து லைட் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படின்றது. சரி, அடுத்தது லைட்டும் டெம்பரேச்சரும் மோராலஸ் சேமா தான் இருக்கும். புரியுதா? லைட்டு ஒரு பிளான்ட்டுக்கு அதிகமா கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது நம்ம அது பார்க்கும்போது பார்க்கலாம். ரெண்டாவது, கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். இதான் ஒரு சப்ஸ்ட்ரேட் மாதிரி. கரெக்டா? போட்டோசிந்தசிஸ்க்கு ஒரு சப்ஸ்ட்ரேட் எதுனா கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வாட்டரும் சேர்ந்தா தான் நமக்கு குளுக்கோஸ் தயாரிக்கப்படும். ஓகே, அப்ப கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் அட்மாஸ்பியர்ல இருக்கணும். சரியா? நார்மல் லெவல்ல இருக்கணும். அதிகமா போனாலும் பிரச்சனை, கம்மியா போனாலும் பிரச்சனை.
கார்பன் டை ஆக்சைடு இஸ் த மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர். இதை இடத்துல நோட் பண்ணிக்கணும். இப்போ பார்க்கக்கூடிய காரணிகள்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ல மிக முக்கியமான காரணினா எதுதான்? கார்பன் டை ஆக்சைடு தான். The concentration of carbon dioxide is very low in the atmosphere between 0.03 and 0.04%. நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவு எது இருக்கு? ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நீங்க பிளாக் மேனுடைய கட்டுப்படுத்தும் காரணி விதி, லிமிட்டிங் ஃபேக்டரை இங்க கொண்டு வாங்க. நம்ம என்ன சொன்னோம்? எந்த ஃபேக்டர் ரொம்ப கம்மியா இருக்கோ அதுதான் என்ன பண்ணும்? ஒளிச்சேர்க்கையை பாதிக்கும். அப்ப என்ன சொல்றாங்க? இருக்கிறதுலயே மிக முக்கியமான ஃபேக்டர் கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவுதான் இருக்குது? 0.032. அப்ப இந்த இடத்துல யாரு கட்டுப்படுத்தும் காரணி? இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு தான் கட்டுப்படுத்தும் காரணி. புரியுதா? ஏன்னா ரொம்ப கம்மியாகிறது தான் அங்க தீர்மானிக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்க்ரீஸ் இன் கான்சென்ட்ரேஷன் அப் டு 0.05% can cause an increase in carbon dioxide fixation rate. அதாவது இது வந்து நார்மல், சரியா? இது வந்து மேபி இது வந்து கரெக்டா உகந்ததா இருக்குன்னு வச்சுக்கோ. சப்போஸ் இது என்ன ஆகுது? 0.05 இன்க்ரீஸ் ஆகுது. 0.05 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது போட்டோசிந்தசிஸோடைய ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? பியாண்ட் திஸ் லெவல்ஸ், சார் சப்போஸ் 0.07 or 0.9 இப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா can becoming damaging over longer periods. சார் இந்த கான்சென்ட்ரேஷன் அட்மாஸ்பியர்ல இருக்கு, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இல்லைன்னா நீ ரொம்ப எக்ஸஸா வச்சுக்கோ. 0.010 கூட வச்சுக்கோ சார். 0.010 எப்படி போடுறதுமா? இல்லையா? சரி, ஓகே, ஏதோ நான் சொல்றேன். ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு இந்த அட்மாஸ்பியர்ல இருக்குன்னா அந்த இடத்துல பிளான்ட்டே வளராது. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு அதிகமாயிடுச்சுன்னா அங்க என்ன நடக்காது? கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்காது. சரிங்களா? அதான் அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம். நெக்ஸ்ட், the C3 and C4 plants respond differently to carbon dioxide concentration. சார் C3 பிளான்ட்டும் C4 பிளான்ட்டும் வெவ்வேறு விதத்துல என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் பாதிக்குது அல்லது அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. At low light conditions neither group responds to high carbon dioxide condition. அதாவது கம்மியான லைட் இருக்கும்போது neither groupனா என்ன அர்த்தம்? C3யோ அல்லது C4ம் ரெஸ்பான்ஸ் டு ஹை கார்பன் டை ஆக்சைடு கண்டிஷன். லைட் கம்மியா இருக்கும்போது ரெண்டு பிளான்ட்டுமே C3யும் C4ம் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இருக்கும்போது என்ன பண்ணும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றாங்க. அட் ஹை லைட் இன்டென்சிட்டிஸ், இதை பாருங்கப்பா, லைட் வந்து லோவா இருக்கணும், சரியா? கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமா இருக்கணும். இது ரெண்டுமே எதுக்கு ஃபேவர்? C3க்கும் C4க்கும் ஃபேவர். புரியுதா? அடுத்தது, ஹை லைட் இன்டென்சிட்டிஸ் both C3 and C4 plants show increase in the rates of photosynthesis. அதுவே லைட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது C3 பிளான்ட்லயும் C4 பிளான்ட்லயும் என்ன ஆகும்? ஓரளவுக்கு போட்டோசிந்தசிஸோட வேகம் அதிகரிக்கும் அப்படின்றாங்க. ரொம்பவும் இல்ல, மீடியமா இன்க்ரீஸ் ஆகுது. What is important to note is that the C4 plants show saturation at about 360 ml liter minus 1, while C3 responds to increase carbon dioxide concentration and saturation is seen only beyond 450 ml liter minus 1. பார்த்துக்கோ, இது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. C3 பிளான்ட்டுக்கு எந்த லெவல், C4 பிளான்ட்ஸுக்கு என்ன லெவல். ஓகே, C4 பிளான்ட்ஸ் வந்து 360 ml வந்தாவே அது என்ன ஆகும்? சேச்சுரேஷன் லிமிட்டை அடைஞ்சிரும். ஆனா உங்களுக்கு C3 வந்து 450 mlக்கு போகும். சரியா? நம்ம என்ன படிக்கிறோம்? ஹை லைட் இன்டென்சிட்டி இருந்தா கூட C4 பிளான்ட்டுக்கு அது ஃபேவரபிளா தான் இருக்கும். இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோ. Thus current availability of carbon dioxide levels is limiting to the C3 plants. இப்போ இந்த C3 plants வந்து கம்மியான லெவலுக்கு இருக்குது இல்லையா? அதனால இங்க என்ன சொல்றாங்க? கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கக்கூடிய விதம் கிடைச்சதுன்னா அங்க நடக்கும், இல்லைன்னா பெருசா நடக்காது. அது ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் C3 plants. சரியா? இப்போ எல்லாத்தையுமே அதே தான். கார்பன் டை ஆக்சைடோட லெவலு இதை விட அதிகமா ஆச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை, கம்மியா ஆச்சுனாலும் பிரச்சனை தான். ஓரளவுக்கு நடக்குமே தவிர அது ஃபுல்ஃபில்லா பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், the fact that C3 plants respond to higher concentration carbon dioxide concentration by showing
increased rate of photosynthesis leading to higher productivity has been used for some greenhouse crops such as tomatoes and bell pepper. அதாவது தக்காளி மற்றும் குடமிளகாய் இருக்குது இல்லையா, இது வந்து C3 பிளான்ட். தக்காளியும் குடமிளகாயும் எதுக்கான எக்ஸாம்பிள்? C3 பிளான்ட். இப்போ என்ன சொல்றாங்க, அதிகமான கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இருந்தா, புரியுதா, அதிகமான கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் இருந்தா அதுல ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும். சரியா? அப்ப அதிகமான கார்பன் டை ஆக்சைடு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரீன் ஹவுஸ் ஒன்று ரெடி பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கிரீன் ஹவுஸ்னா அந்த சும்மா அந்த பில்டிங்லாம் தடுக்கிறது மாதிரி ஒரு கிரீன் கலர்ல ஒன்று கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது கட்டிட்டு அதுக்குள்ள இந்த பிளான்ட்டை வளர்க்குறாங்க. ஏன் வளர்க்குறாங்க? அந்த உள்ளலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, கிரீன் ஹவுஸ்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பச்சை கலர் மேலே போட்டுருவாங்க. நீங்க உள்ள போயிடுறீங்க, உள்ள என்வரன்மெண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? ஹாட்டா இருக்கும். உள்ள போனீங்கன்னா வேர்த்து சீக்கிரமா வேர்த்துடும் நமக்குலாம், புரியுதா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிளான்ட் கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுமா இல்லையா ரெஸ்பிரேஷன் போது, அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமா வெளியே போகாம உள்ளவே இருக்கிறதுனால நமக்கு என்ன அர்த்தம்? C3 பிளான்ட்டுக்கு எது வேணும்? அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வேணும். அப்ப நீ கிரீன் ஹவுஸ் மாதிரி போட்டதால அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகல? அதிகமா வெளியே போகல. வெளியே கொஞ்சம் போகும், அதிகமா வெளியே போகாம உள்ளவே இருக்கிறதுனால அந்த பிளான்ட்ல உற்பத்தி திறன் ப்ரொடக்டிவிட்டின்றது ரொம்ப அதிகரிக்கும். அதான் அர்த்தம். சரிங்களா? The factor that C3 plants respond to higher carbon dioxide concentration by showing, அப்ப நமக்கு என்னன்னா C3 பிளான்ட்டுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இருந்தா உற்பத்தி அதிகமாக இருக்கும். சரிங்களா? has been used for some greenhouse crops such as tomatoes and bell pepper. They are allowed to grow in carbon dioxide enriched atmosphere that leads to higher yields. அப்ப சார் நீங்க எந்த இடத்துல தக்காளி இந்த குடமிளகாலாம் நீங்க வளர்க்கணும் அப்படின்னா, எந்த ஏரியாவில் கார்பன் டை ஆக்சைடோட செறிவு அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல நீங்க வளர்த்தீங்கன்னா நல்லா உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன வேணும்? அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வேணும். புரியுதா? ரைட், ஒரு வாட்டி பாரு.